2020-21 அந்த டைமில் ஒரு 15 வயசு பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விளையாடுற ஒரு கேமை விளையாடணுன்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவனுக்கு அந்த கேமை சுத்தமாக விளையாட தெரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணுறாங்க, திட்டுறாங்க. ஏன்டா எனிமியை பார்த்து சுடுறது தானே, அது கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. கேம் வச்சா எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவனை எப்போவுமே அவங்க விளையாடும் போது சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவன் வேறு சில கேம்ஸ் விளையாண்டுருக்கான். அந்த டைமில் யூடியூப்பில் ஜில்சோன் அப்படிங்கிற யூடியூபர் கிரானி வீடியோஸ் விளையாண்டதை அவன் பார்க்குறான். பாட்டி பாட்டி, நான் தப்பிச்சு போகிறதுக்காக வரல, சும்மா ஆய் வந்துச்சேன்னு வந்த பாட்டி, என்னை விட்டுருங்க பாட்டி. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அந்தளவுக்கு அவர் பயங்கர ஃபன்னாக பேசினது அவனை ரொம்பவே குஷிப்படுத்துச்சு. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறான், அவர் வீக்லி ஒன்ஸ் தான் கிரானி வீடியோ போடுவார், மற்றபடி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் தான் ரெகுலராக போடுவார். அவர் ஃப்ரீ ஃபயரில் ஹீரோய்க்கு அடித்த ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறதையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். செத்துருவாரு, அவ்வளோதான், கதை முடிஞ்சிடும், சூப்பரா மச்சான். அப்போந்தான் அவர் எடுத்த நூப் ஸ்டோரியை அவன் பார்க்குறான். ஸோ அந்த வீடியோவில் அந்த நோவை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பரிதாபப்படுறான். ஸோ நானும் இதே மாதிரி தானே இருந்தேன்னு சொல்லி அந்த நோவாவே அவனை இமேஜின் பண்ணுறான். அந்த வீடியோவில் அந்த நோப் அடி வாங்குறத பார்த்துட்டு அவன் அடி அடி அப்படின்னு சொல்லி இங்கேருந்தே அவனை என்கரேஜ் பண்ணுறான். ஸோ அவனை எல்லோரும் கிண்டல் பண்ணும்போது இவனையே கிண்டல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணி அதுக்கு கோவம் அடைகிறான். ப்ரோ காப்பாற்றுங்க ப்ரோ, அவன் பாவம் ப்ரோ. ப்ரோ ஏதோ நீங்கள் சொல்கிறீங்களேன்னு இந்த நூப்பை நான் காப்பாற்றுறேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ அந்த பிளேயர் நல்லா விளையாட கற்றுக்கிட்டு ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிட்டிக்ஸ் பண்ணவங்க எல்லோரும் முன்னாடியுமே குறிப்பாக அவரை ரிவே பண்ணாமல் போனவரை 1 vs 1 ரிவெஞ்ச் எடுத்ததை பார்த்து இவனே ஜெயித்த மாதிரி ஒரு சந்தோஷம் அடைகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சதுனால இவன் போயிட்டு கேமை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரேங்க் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் பிளாட்டினம் 1 வரைக்கும் போகிறான். பட் அப்போது திடீர்னு ஸ்கூல்ஸ் எல்லாம் ரீஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து அவங்க அப்பா அம்மா அவனோட ஃபோனை பிடுங்கிட்டாங்க. இருந்தாலும் இவன் கேப் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு பிடிச்ச அந்த ஃப்ரீ ஃபயர் கேமை விளையாண்டுக்கிட்டே இருக்கான். இது போக அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த அந்த யூடியூபரோட வீடியோஸையும் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் சரியா அந்த டைமில் 10th பப்ளிக் எக்ஸாம் வந்ததுனால அவனோட பேரண்ட்ஸ் அவன் ஃபோனில் இருந்த ஃப்ரீ ஃபயர் கேமை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. சரி அவனும் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். பட் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு வந்த அந்த பையனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் ஜில்சோன் 3 மாதமாக வீடியோ போடாமல் இருந்தது. அந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். தனக்கு பிடிச்ச யூடியூபர் 3 மாதமாக வீடியோ போடல, ஏன் அப்படிங்கிறத யோசிச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஜில்சோன் வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போடாத பார்த்து அவன் ரொம்பவே மன வருத்தம் அடைகிறான். இருந்தாலும் தன்னோட ஃபேவரட் யூடியூபர் வீடியோ போடுறாரே அப்படிங்கிறத நினச்சோம் அவரோட வீடியோஸை பார்த்தோம் அவன் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறான். குறிப்பாக கிரானி வீடியோஸை பார்த்தோம் அவன் இன்னும் நல்லாவே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் கேமே விளையாடல, பிகாஸ் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எடுத்துன எல்லாருக்குமே அந்த கேம் அந்தளவுக்கு பிடிக்கலை. அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேமை விளையாடல. ஸோ விளையாட யாருமே இல்லையே, ஜில்சோனும் விளையாடலன்னு நினச்சிட்டு அவன் விளையாடாமலே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போனதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த கேம் விளையாடுறத பார்த்துட்டு அவனும் திரும்ப விளையாட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவன் கோல் 4 வரைக்கும் புஷ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கும் செமஸ்டர் வந்துருச்சு, அவனும் அந்த கேமை விளையாடுறத நிறுத்திட்டான். ஸோ அதனால இப்போ இந்த நோப் ஸ்டோரி முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோவில் இருந்த ஒரு சின்ன பையன்னு சொன்னீங்களே ப்ரோ, அது யாருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்பாட்டன்ஸ், அது வேறு யாரும் இல்லை, நான் தான். சரிங்களா? ஸோ ஜில்சோன் அதாவது பார்த்திங்கன்னா நிகேஷ் அண்ணா வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. நம்மளாலேயும் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியும், நம்மளாலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ப்ரோ பிளேயர் ஆக முடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு.
ஸோ அந்த டைமில் நான் சின்ன பையன் இல்லையா, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுச்சு ஸ்பாட்டன்ஸ். சரி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நான் ChatGPT என்ன வகையான கேம்ஸ் விளையாண்டா யூடியூப்பில் பெரிய ஆளாக முடியும்னு கேட்டேன். அது எனக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு சொல்லிச்சு. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்னு எனக்கு யார் ஞாபகம் வந்திருப்பா, வேறு யார், நம்ம நிக்கிஷனை தான் ஞாபகத்துக்கு வந்தாப்புல. ஸோ அதனால் அவரை மாதிரியே நம்மளும் வந்துட்டு வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவரே போடுறது இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் அவர் போடாது எனக்கு வருத்தம் தான். ஸோ நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னோடய வீடியோ பாருங்கள். ஸோ அவசியம் வந்து என்கிட்ட கன் ஸ்கின்லாம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க, காஸ்டியூம்ஸ்லாம் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு வீட்டில் இதுக்கெலாம் நான் காசு கேட்டால் என்னை ஓட விட்டு மிதிப்பாங்க. சரி ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்னோடய ரேங்க்கில் கூட கிட்ட வந்து எனக்கு கீழே போட்டாங்க ஸ்பாட்டன்ஸ், சில்வர் 3. ஆமாம், அங்கே தான் போட்டாங்க. சரி ஓகே, இனிமேல் தான் ரேங்க்கெல்லாம் ஏற்றணும். ஸோ ரேங்க் ஏற்றுற வீடியோ, இன்னும் நிறைய ஃபன் வீடியோஸ் இதெல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். ஸோ மறக்காமல் எனக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ஜில்சோன் அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ அவரோட ஃபேன் பாய் ஸ்டோரி, என்னோடய ஸ்டோரி, ஒரு நோப் ஸ்டோரி இதோட முடிஞ்சது. ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி நோபாக இருந்த ஒருத்தன் ஒரு பிளேயராக மாறுறான். ஸோ பிளேயராக இருந்தேன்னா மறுபடியும் நோப் ஆகிட்டேன். உண்மையிலே எங்கள் கன்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக விளையாடல இல்லையா. அவரோட வீடியோஸ்லேயே நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒரு மாதம் கேம் விளையாடாமல் திடுதுப்புன்னு வந்து விளையாடுவாப்பில். அப்போ வந்து எனக்கு கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குதுன்னு பாரு. நல்லா ஒரு வருஷம் விளையாடல. அப்போ என் நிலமெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படிலாம் கூட நான் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் விளையாடுறது தான் குத்தா வாங்கினேங்க. சரிங்களா. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விளையாட கற்றுக்கலாம். சரிங்களா. ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ அவரோட கிளிப்ஸும் நடுவில் யூஸ் பண்ணியிருப்பேன். சரிங்களா. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை மாதிரியே பேசுவேன், அவரை மாதிரியே இது பண்ணுவேன். பிகாஸ் அவரோட ஃபேன் பாய் இல்லையா. ஸோ நமக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் கிடைக்கிற வரைக்கும் அவரோட ஸ்டைலை கொஞ்சம் ஆட்டியை போட்டுக்குவோம். சரிங்களா. ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைத்து ஸ்பாட்டன்ஸ்க்கும் நன்றி. லவ் யூ ஸ்பாட்டன்ஸ்.